இணையதளம் வந்து நீங்க நல்ல சிறப்பா செயல்படணும். இது நம்ம கட்சிக்குள்ளேயே கோளாறு இருக்கிற மாதிரிலாம் இந்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு கூடாது. கட்சின்னா வந்து ஐயா சொல்றதுதான் நான் கேட்பேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த கட்சியில என்கிட்ட ஒரு குழப்பம் எனக்கோ சின்னையாவுக்கோ ஒரு குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்த யாராலையும் முடியாது. நீங்க எந்த செய்தி வேணாலும் நீங்க நம்ப கூடாது. ஏன்னா அதை நாங்க தனிப்பட்ட உட்கார்ந்து அது பேசியிருக்கோம். எப்படியும் எந்த சூழ்நிலையும் எந்த குழப்பமும் கிடையாது. இப்ப ஐயா இல்லாம கட்சியா நான் இல்லாம ஐயா கட்சி நடக்க போறாங்களா? என்ன நடக்க போகுது? ஒண்ணும் நடக்காது. ஆக வந்து இத வந்து உருவாக்குறதுக்கு 80 இருந்து 33 வருஷம் எவ்வளவு ஐயா கஷ்டப்பட்டாலும் அவர் கூட இருந்து நாங்க எவ்வளவு பங்கெடுத்து கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஆனா அந்த காலத்து இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. ஆக வந்து இன்னைக்கு மற்ற கட்சியில் இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு எந்த சூழ்நிலை நினைக்காதீங்க. இந்த கட்சியை வந்து நான் நடத்துவேன், ஐயா நடத்துவாரு. எங்க ஐயா நாங்க பார்த்து சின்னையாவை கண்டிப்பா முதலமைச்சர் ஆக்குவோம். அதனால அவருக்கு எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் வருது, ஏதோ பேஸ்புக்ல போடுறான் இன்டர்நெட்ல போடுறான்னு நான் பொதுக்குள்ளேயே பேசணும்னு இருக்கிறேன். நீங்க வந்து நினைச்சிட்டு யாரும் மாற்றி அப்படி தப்பான கருத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன மீறி வந்து சின்னையா எந்த முடிவும் எடுக்க முடியாது, அவர் எதுவும் செய்ய முடியாது. நான் சொல்றேன், இது நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற உறவு உள்ள இருக்கு. இன்னும் ஐயா குடும்பத்தை பத்தி அந்த குடும்பத்துல மூத்த பிள்ளைங்கிறது நான் தான். இது வந்து எங்களுக்கு தான் அந்த குடும்பத்துல ஐயாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும் தான் தெரியும். பாக்குறவங்க நீங்க இவரு இப்படியோ இவருக்கு எதிர்ப்பா சரியா ஒரு கோஷ்டி பண்றாரோ அப்படி இப்படி இதுக்கெல்லாம் பேசுறவங்கன்னா பத்திரிகையில் 1000 எழுதுவான். எந்த பத்திரிகை நாளைக்கு வந்து சின்னையா முதலமைச்சராலும் பாட்டாளி வந்துச்சு ஆட்சிக்கு வந்து இந்த பத்திரிகை எழுதியிருக்கானா? தமிழ்நாட்டுல ஒரு பத்திரிகை எழுத மாட்டான். ஆனா நம்மளை உடைச்சி பிரிக்கி சுக்குவராக்கிறதுக்கு எல்லா பத்திரிகை எழுதிட்டு இருப்போம். இதெல்லாம் சாதாரண அரசியல்வாதியா இருந்தால் இதுக்கெல்லாம் அடிபணிவான், விலை போவான்.